மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிந்தனை வளமிக்க ஒரு தினம்னு சொல்லலாம். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் நல்ல ஒரு காரண காரியங்கள், அர்த்தம் புதிந்த பேச்சுக்கள், உயரிய சிந்தனைகள், இதுக்கெல்லாம் ஒரு மூலாதாரமாக அமையக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. அறிவு விருத்திக்கு, அப்புறம் மேற்படிப்புக்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு அனுகூலமான தினமாகவும், உங்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு நல்ல தினமாகவும் நாளைய தினம் உங்களுக்கு விளங்கும். அதனால முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புத தினம் என்பதை உறுதியாக நம்பலாம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல நிறைய எண்ணங்கள் ஆர்ப்பரிக்கும். பலவிதமான எண்ணங்கள் ஓட்டங்கள் இருக்கும். சில நேரங்களில் சில அவசர முடிவுகளை எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். இந்த மாதிரியான ஒரு நாளில் நீங்கள் தியானத்திற்காக செலவிடுவது, பிள்ளையார் கும்பிடுறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப நன்மைகளை தரக்கூடிய வகையில் அமையும். உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய வகையில் அமையும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தனவரவு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ரொம்ப ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவும். ஒரு பிரயாணங்கள், ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக நீங்கள் திட்டமிடலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த இடங்களில் அதாவது குறிப்பாக ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் நீங்கள் ஈடுபட்டிருந்தீங்கன்னா இந்த ஷேர் வாங்கலாம், அந்த மாதிரியான ஒரு முடிவுகள்லாம் எடுக்கும்போது அது சிறப்பாக அமையும். சில நேரங்களில் ஆடை ஆபரணங்கள் போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படலாம். ஆனால் அது ஒரு சுப செலவுகளாக உங்களுக்கு அமையும். கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உச்சகட்டத்தில் நம்ம வேலை செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஹையஸ்ட் எஃபிஷியன்சின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஒரு சிறப்பான ஒரு பணியாற்றக்கூடிய ஒரு தன்மையை பற்றி சொல்றது. அதே மாதிரி உங்களுடைய ஆத்ம நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. அவங்களோட நீங்கள் பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், அப்படி நீங்கள் அவங்களோட பேசி ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் நிலவும். மனதுக்கு இனிய சம்பவங்கள் நிகழக்கூடிய ஒரு நல்ல தினமாக நாளைய தினம் விளங்கும். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில மனக்கவலைகள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. அந்த கவலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஏன் சில விஷயங்கள் தாமதிச்சுட்டே இருக்கு, நமக்கு நியாயமாக இதெல்லாம் கையில் வந்துடணுமே, கண்ணுக்கு தெரியறது ஆனால் கைக்கு வரலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல். ஆனால் நிச்சயமாக அது உங்கள் கைக்கு வந்துவிடும். இட்ஸ் a question ஆஃப் டைம் அப்படிம்பாங்க. அதுதான். இருந்தாலும் நம்ம மனசில் சில வருத்தங்கள், ஒரு எதிர்பார்ப்புகள், ஓரளவுக்கு எதிர்பார்த்த நேரத்தில் நடக்க முடியலையே, இது என்ன வராமலே போய்விடுமா என்ற சந்தேகங்கள்லாம் வருவதற்கான ஒரு காலகட்டம். இறை வழிபாட்டில் மனதை செலுத்துங்கள். குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அக்கறை காட்டுங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை பாதிக்காது. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக நாராயணனை வழிபடும் பொழுது நல்ல ஒரு பலன்கள் ஏற்படும். சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். தொழிலில் இருக்கக்கூடிய சுணக்கங்கள்லாம் மறையும். சில நேரங்களில் புதிய தொழிலில் போகணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் சேரும். சில நல்ல செய்திகள் சேரும். உடல் ஆரோக்கியமும் சிறப்பாகும். நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு தினமாக நாளைய தினம் விளங்குகிறது. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள்னு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரியான பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. சிறு சிறு தடைகள் ஏற்படும். காலையில் போயிட்டு பிள்ளையாருக்கு ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டு ஒரு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அலுவல்களை தொடங்குங்கள். எந்த விதமான ஒரு பிரச்சனையோ தடைகளோ பின்னடைவுகளோ இல்லாமல், அந்த சுவடே இல்லாமல் சிறப்பான ஒரு தினமாக உங்களுக்கு அது அமையுன்றதை உறுதியாக நம்பலாம். மனசில் நம்பிக்கையும் பக்தியும் அவசியம்.
விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அது நண்பர்கள் மூலமாக ஏற்படும். தொழிலில் நம்ம கூட வேலை செய்கிறவங்க, நம்ம பார்ட்னர்ஸ்னு சொல்லலாம், இல்லை நம்ம கிளையண்ட்ஸ்னு சொல்லலாம், அவர்கள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் எல்லாம் ஏற்படும். எதிர்பார்த்த சிறப்புகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய தினமாக இருப்பதால் மனசில் ஒரு சந்தோஷமும் தைரியத்தையும் தரக்கூடிய ஒரு தினம். நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய அடி எடுத்து வைப்பதற்கான சில திட்டங்களை வகுக்கக்கூடியது, அதற்கான முயற்சிகளில் இறங்கிறதுக்கு ஒரு சிறப்பான தினமாக அமைய பெற்றிருக்கிறது. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். குறிப்பாக மனம் அலைபாயும், வேண்டாத பிரச்சனைகள், வேண்டாத கவலைகள் எல்லாம் வந்து சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதனால இறை வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். மனசை கட்டுக்குள்ள வைத்துக் கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம், சில தவறுகள் நிகழலாம். அதனால எச்சரிக்கையாக இருப்பது நலம். மகர ராசி நேயர்களை பொறுத்த வரையில் எதிர்பாராத சில காதல் வெற்றிகள், காதல்ல திருப்பங்கள், ஒரு சந்தோஷமான சில நிகழ்வுகள், மனசுல புதிய எண்ணங்கள் உதயமாகுதல், சில நேரங்களில் சில புது அக்ரிமெண்ட்ஸ், அது மாதிரியான விஷயங்கள்லாம் சைன் பண்றது, நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய, ஒரு அற்புதங்களால் நிகழக்கூடிய, நல்ல திருப்பு முனைகள் நிகழக்கூடிய ஒரு சிறந்த தினமாக நாளை தினம் உங்களுக்கு விளங்குகிறது. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த சில கடன்கள் உங்களுக்கு வந்து சேரும். குறிப்பா நீங்க வீடு கட்டுறேன், இல்ல சில முக்கியமான ஒரு விஷயம், அயல்நாடு செல்கிறேன், இல்லைன்னா பிசினஸ்க்கு சில பணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் நல்ல செய்திகளோ, இல்ல பணமே உங்களுக்கு சாங்ஷன் ஆயிடுதுங்கிற ஒரு லெட்டரோ உங்களுக்கு சேரும். அதனால மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும், அடுத்து என்ன செய்ய போறோம்ன்ற பற்றிய ஒரு சிந்தனையும் வரக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைகிறது. செயற்கரிய செயல்கள்லாம் செய்வதற்கு, அது உங்களுக்கு நடப்பதற்கு ரொம்ப ஒரு நல்ல தினமாக நாளைய தினம் விளங்குகிறது. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில எதிர்பாராத மறைமுக தொல்லைகள்னு சொல்லலாம், அது மாதிரி மறைமுக தொல்லைகள்லாம் வருவதற்கான தினமாக இருக்கிறது. அதனால நீங்க யார்கிட்டையும் பேசும்போது சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஒருவரை பற்றி சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது சரியா இருக்கணும். நமக்கு வேண்டாதவர்களிடம் வேண்டாத செய்திகளை சொல்லி அதுவே நமக்கு பிரச்சனையா வந்துடக்கூடாது. அதனால இந்த மாதிரி சில வில்லங்கங்கள்லாம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் நீங்கள் கவனப்பிசகாக நடக்காமல் எல்லாத்திலையும் பரிபூர்ணமான ஒரு கவனத்தோடையும், ஒரு அவேர்னஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதோடையும் நீங்க இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த ஒரு அனாவசிய பிரச்சனைகளையும் விலைக்கு வாங்காமல் இருப்பதும் அவசியம்.